சுவிசேஷம் கட்டாய பிரசங்கிக்க வேண்டும். சும்மா இல்லை, நம்ம மீது விழுந்த கடமை. ஏன் நம்ம பிரசங்கிக்கணும்? அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க 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 நம்ம சொல்றோம்ல, ஏன் சொல்லணும் அப்படின்னு அங்க சொல்லப்பட்ட பிறகு ரோமர் 10:14-17 வரைக்கும் வாசிங்க. ரோமர் 10:14 முதல் 17 வரை. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? பாத்தீங்களா, ஒருத்தர் விசுவாசிக்கல அப்படின்னா எப்படி அவர்கள் தொழுது கொள்வார்கள்? ஒரு பொருளை நமக்கு தெரியணும், அப்பதான் நம்ம பயன்படுத்துவோம். தெரியாம ஒரு பொருளை யாரும் என்ன பண்ண முடியாது, பயன்படுத்தவே முடியாது. புதிய ஒரு பொருளை நீங்க பாக்குறீங்க, எங்கேயாவது போய் பாக்குறீங்க, அது என்னன்னே தெரியல, வாங்குவீங்களா? வாங்க மாட்டோம். அந்த கடைக்காரர்கிட்ட கேட்கணும். அதுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. இப்படி ஒரு புதுசா ப்ராடக்ட் வந்திருக்கு, எங்க தயாரிப்பு. சும்மா ஏன் போடுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க? அதை பார்க்குற நாம அதை வாங்குவோம். தெரியவே இல்லை, பொருளை பத்தியே ஒன்றும் தெரியல, எப்படி நம்ம வாங்குவோம்? ஒண்ணுமே வாங்க மாட்டோம். அதுதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பத்தி தெரியல யாருக்கும், எப்படி விசுவாசிப்பார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள், அவரை இயேசு கிறிஸ்து கேள்விப்படவே இல்லை, எப்படி விசுவாசிப்பார்கள்? சரிதா, நீங்க அவங்க எல்லாம் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சா தானே வருவாங்க. எத்தனை பேர் என்னை பார்த்து கேட்டிருக்காங்க தெரியுமா? இதே சேவூர்ல நாங்களாம் சர்ச்சுக்கு வரலாமான்னு கேட்கறாங்க. நீங்க வர்றதுக்காக தான் நாங்க உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிருக்கிறோம். உண்மையா கேட்டிருக்கிறாங்க, படித்தவர்கள் கேட்டிருக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ள சேர்த்த மாட்டாங்கன்னு நினைச்சிருக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? ஏன்னு சொன்னா, சில முஸ்லிம்ஸ் தர்கா இருக்குன்னா அங்க சில இடத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க. சில இந்து கோயில்கள் இருக்குன்னா மற்றவங்களை அங்க அனுமதிக்க மாட்டாங்க. அங்க போர்டே போட்டிருப்பாங்க. ஆனா அதே போல நம்மளே நினைக்கிறாங்க, இந்த சர்ச்சுக்குள்ள போனோம்னா அந்த கிறிஸ்தவங்க மட்டும்தான் போகணும் போல இருக்குன்னு நிறைய பேர் வராம இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு இன்னும் நம்ம சொல்லவே இல்லை, கேள்விப்படல, அவங்களுக்கு தெரியல. அதனால வர பயந்துட்டு வெளியிருந்த ஒரு முத்தை கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. அதான் இங்க பவுல் அழகா சொல்லும்போது சொல்றாரு, அவங்க கேள்விப்படாம எப்படி விசுவாசிப்பாங்க? அப்ப அவங்க கேள்விப்படாம இருப்பதற்கு காரணம் யாரு? பக்கத்துல பார்த்து நீங்க தான் சொல்லுங்க. யாரு? நீங்க தான். கேள்விப்படல, நீங்க சொல்லல. அவங்க நரகத்துக்கு போன பிறகு யோசிப்பாங்க, கூடவே இருந்த மனுஷன் சொல்லவே இல்லையே, என் கூடவே வேலை செஞ்சான், என் கூடவே சாப்பிட்டான், என் கூடவே விளையாடினான், என் கூடவே இருந்தான், இயேசுவை சொல்லவே இல்லையே. நீங்க வாய்ப்பை நீங்க எதிர்பார்க்கணும்.